ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா தான் வந்து பார்க்க போறோம். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2020, 21 அண்ட் 21, 22, 23, 24க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்ட் யூசேஜ் பண்ணனால, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. நீங்க வந்து மிஸ்செலேனியஸ் பேமெண்ட்ஸ் வந்து நெறையா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கும். அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வென் யூ கெட் நோட்டீஸ் ஆன் கிரெடிட் கார்ட். உங்களுக்கு வந்து எப்போ வந்து நீங்க கிரெடிட் கார்ட் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு நோட்டீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் கார்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹1,00,000 மேல கேஷா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்கம் டாக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. அதாவது இப்ப நீங்க எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க பேங்க்ல போய் கேஷா டெபாசிட் உங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணாம, ஸ்ட்ரெயிட்டாவே கிரெடிட் கார்ட்ல போய் நீங்க கேஷா டெபாசிட் பண்ணீங்கன்னா, அந்த டைம்ல வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர்ல ₹10,00,000 மேல உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்துருச்சுன்னா, பேமெண்ட் வந்து நீங்க ஏதோ சம் பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது ₹10,00,000 தாண்டிச்சுன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்கம் டாக்ஸ்லருந்து நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதே மாரி வாட் டு டூ வென் யூ கெட் நோட்டீஸ். இப்ப இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, இன்கம்ல மட்டும் தான். உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து இன்கம் டாக்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. எவ்வளோ நீங்க ஏர்ன் பண்றீங்களோ, அதுக்கு தான் வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். பட் யூ ஹேவ் டு கிளாரிஃபை த சோர்ஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ். அந்த சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க எந்த மூலியமா ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்றத வந்து, நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு வந்து சொல்லணும். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி, எந்தெந்த மூலியமா நீங்க ஏர்ன் பண்ணீங்க, இன்கம் ஏர்ன் பண்ணி, நீங்க எப்படி அந்த ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பென்சஸ்ன்றத வந்து, நீங்க வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, கேஸ் 1 பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் நாட் ஃபைல்ட் யுவர் ஐடிஆர், யூ வில் ரிசீவ்ட். நீங்க இப்ப உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து நீங்க ஃபைல் பண்ணலன்னா, கேம்பஸ்ல வந்து கேம்பஸ் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. மிஸ்செலேனியஸ் பேமெண்ட் சொல்லி அனுப்புவாங்க. இந்த மாரி நோட்டீஸ் வந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்கள கன்சல்டன்ட்டோ, ஆடிட்டர்கிட்டயோ கன்சல்ட் பண்ணுங்க. இந்த கேஸ்க்கு என்ன மாரி பண்ணலாம்? ரிப்ளை எப்படி சப்மிட் பண்ணலாம்? என்ன மாரி ஃபீட்பேக் பண்ணலாம்? இது என்ன மாரி பண்ணா ப்ராசஸ்? ஏன்னா இது வந்து கேஸ் டூ கேஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். அதனால உங்களோட டாக்ஸ் அட்வைசரோ அவங்ககிட்ட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும். இப்ப கேஸ் 2, இஃப் யூ ஃபைல் த ஐடிஆர் பட் யூ டிட் நாட் மேட்ச் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்கம் இஸ் 2,00,000 பட் யுவர் கிரெடிட் கார்ட் பில் வந்து ரீபேமெண்ட் வந்து 50,00,000. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கமே வந்து 2,00,000 தான். பட் ஆனா நீங்க 50,00,000 கிட்ட வந்து கிரெடிட் கார்டு வந்து யூசேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, ஒண்ணு நீங்க ரிவைஸ் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். இல்லன்னா ப்ராப்பரான ஃபீட்பேக் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அதே மாரி ப்ராப்பரான ரெசிப்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன இன்கம்ஸ்லாம் நீங்க இருக்கோ, அந்த இன்கம்ஸ் எல்லாமே நீங்க வந்து கரெக்ட்டான பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு எப்படி ரீபேமெண்ட் பண்ணீங்க அப்படின்ற சோர்ஸஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து மேட்ச் பண்ணியே ஆகணும். கேஸ் 1 பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணலன்னா, உங்களுக்கு கேம்பஸ் நோட்டீஸ்ல வந்து இருக்கும். கேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட இன்கமே வந்து 2,00,000 தான். ஆனா, நீங்க வந்து 50,00,000க்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்காகும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் எடுத்துக்கணும். இது அ இதுக்கான ஃபீட்பேக் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும் இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல வந்து நீங்க. அதே மாரி நெவர் டூ எனிதிங் வித் யுவர் கிரெடிட் கார்ட். இதுதான் வந்து மெயினே. இதுல வந்து என்னன்னா, நெவர் டூ மணி ரொட்டேஷன். அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு கார்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப 4, 5 கார்டு வச்சிருப்பாங்க. இந்த கார்டுல வந்து ரொட்டேட் பண்ணணுன்றதுக்காக இங்கருந்து மாத்துவாங்க. இந்த அக்கவுண்ட்லருந்து இந்த கார்டுக்கு மாத்தி, இங்கருந்து அதுக்கு பே பண்றது. அந்த மாரிலாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன்ல உங்களுக்கு எல்லாமே வந்து க க இன்கமா வந்து எக்ஸ்பென்ஸஸா வந்து ட்ரீட் பண்ணி உங்களுக்கு அதுவே வந்து 10,00,000 அபோவ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பா இதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் தோ அது 10,00,000 உங்களுக்கு கிராஸே ஆகலனா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னெசரியா யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாரி ரிவார்ட் வருது, கேஷ்பேக் குடுக்குறாங்க. அந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து கிரெடிட் கார்டு வந்து யூசேஜே பண்ணாதீங்க. அதே மாரி உங்களோட கிரெடிட் கார்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க செலவே பண்ணக்கூடாது. இப்ப என் ஃப்ரெண்ட் கேட்கறான்னு சொல்லி நான் வந்து என்னோட கார்டு குடுத்தேன்னா, அது வந்து என்னோட பேர்ல தான் வந்து இன்கமா ட்ரீட் ஆகும். ஸோ, இப்போ நான் ஒரு 60,000 என் ஃப்ரெண்ட் கேட்கறான். எங்க HDFC கார்டு வந்து நான் போட்டா எனக்கு வந்து நெறைய கேஷ்பேக் இருக்கு. ஸோ, உங்க கார்டு குடுங்க. நான் உங்களுக்கு கேஷ் அனுப்புறேன்னாங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும்.
ஒன்லி உங்களோட டிரான்சாக்ஷன் தான் இருக்கணும். அதுவும் வந்து 10 லேக்ஸ் மேல போகாம லிமிட்டடா யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இந்த மாரி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ்லருந்து நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.